ஹாய் எவ்ரிவன். மண்டே ஈவினிங் வந்து பாப்பா வந்து ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் அவளுக்கு கொஞ்சம் மறுநாளுக்கு ஸ்கூலுக்கு கிராஃப்ட் ஐட்டம்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொன்னால், ஸோ நாங்கள் மைக்கேல்ஸ்னு ஒரு கிராஃப்ட் ஷாப் இருக்குது, அங்கே தான் போயிருந்தோம். சம்மர் வரப்போகுது அப்படிங்கிறதுனால ஆக்சுவலி ஸ்ப்ரிங் தான் இப்போ சீசன். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நிறைய அந்த சம்மர் ரிலேட்டட் ஐட்டம்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. ரொம்பவே கலர்ஃபுல்லாக பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. நிறைய சம்மர் டைமில் அந்த பார்ட்டிஸ்லாம் வந்து ஹோஸ்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கலர் தீம்டாக வாங்கி வைப்பாங்க. ஸோ அது ரிலேட்டடான ஐட்டம்ஸ் இருந்துச்சு. பாப்பா வந்து இந்த ஃபெல் ஷீட் தான் வாங்கணுன்னு சொன்னால், ஏதோ பில்லோ மாதிரி ஏதோ கிராஃப்ட் மேக் பண்ண போகிறாங்க போல இருக்குது. ஸோ அதுக்காக அந்த ஷீட் வாங்கணுன்னு சொன்னால், நான் இந்த செக்ஷன் போய் பார்த்துட்டு இருந்தப்போ அவ்வளோ கிராஃப்ட் ஐட்டம்ஸ் குழந்தைங்களுக்காக டிஃப்ரெண்ட்டாக ஆக்சுவலி ஸ்கூல்லேருந்து கிராஃப்ட் பண்ண வைக்கும்போது அவங்க இங்கே வந்து பல்காக வாங்குவாங்க. ஸோ அது ரிலேட்டடாக வந்து நிறைய கிராஃப்ட் ஐட்டம்ஸ் இருந்துச்சு. அப்போ வாங்கின அந்த ஷீட்டே பார்த்திங்கன்னா சிங்கிள் ஷீட்டும் இருந்துச்சு, பண்டிலாகவும் இருந்துச்சு. சிலதெல்லாம் வந்து கிராஃப்ட் கிட் மாதிரியே இருந்துச்சு. அதுலேயே வந்து உங்களுக்கு க்ளூ, ஸ்டோன்ஸ் எல்லாமே வந்துடும். எப்படி கட் பண்ணணும் எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் சேர்த்து அழகாக இந்த மாதிரி கிட்டாகவும் இருந்துச்சு. இதெல்லாம் வந்து கிட்ஸுக்கு வந்து குட்டி குட்டி ஆக்டிவிட்டி கிட் வாங்கி கொடுக்கறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஷாப்பில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்தந்த சீஸ்னல் டெக்கர் ஐட்டம்ஸ் வந்து ரொம்பவே நல்லா கிடைக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சம்மர் வரப்போகுது அப்படிங்கிறதுனால பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து அந்த பிளான்ட்ஸு, அதுக்கப்புறம் அது ரிலேட்டடாக உள்ள அந்த ஃப்ளவர்ஸு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் நிறைய இருந்துச்சு. அதோடவே இல்லாமல் சில இப்போது வெட்டிங்லாம் வருது அப்படின்னா அது ரிலேட்டடாக நீங்கள் ஒரு தீமாக எடுக்கணும், கோல்ட் கலர் ஆர் சில்வர் கலர் ஆர் இந்த மாதிரி ஒரு பெய்ஜ் கலர் அப்படின்னு சொன்னால் அது ரிலேட்டடாக இங்கே எல்லா ஐட்டமும் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா கிடைக்கும். ஸோ நாங்கள் மேக்ஸிமம் ஏதாவது கிராஃப்ட் ரிலேட்டடாக ஏதாவது ஐட்டம் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஷாப்பை ப்ரிஃபர் பண்ணுவோம். ஒன்று எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்குது, இன்னொன்று வந்து கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்கும். ஸோ அன்றைக்கி நைட்டு அவளை கடைக்கு கூப்பிட்டு போயிட்டு வந்ததுக்கப்புறம் நைட்டு டின்னர் ரெடி பண்ண ஆரம்பித்தேன். ஒயிட் வெஜ் குருமா இட்லி தான் வந்து டின்னருக்கு. ஸோ எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் போட்டு அதை நல்லா வதக்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துட்டு கேரட்டு, உருளைக்கிழங்கு இது ரெண்டுத்தையும் வந்து நல்ல பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் பச்சை பட்டாணி பார்த்திங்கன்னா நான் மார்னிங்கே ஊற வைக்க மறந்துட்டேன். அதனால் ஒரு 2 hours ஊற வச்சுட்டு ஒரு 6-7 விசில் விட்டு அதையும் எடுத்து இது கூட சேர்த்துட்டேன். ஸோ இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஆனியன், தக்காளி வதக்கியிருக்கோம் இல்லையா, அது கூட சேர்த்து நல்லா கிளறி விட்டதுக்கு அப்புறமே பார்த்திங்கன்னா தண்ணி சேர்த்து ஒரு கொதி, அந்த தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் அது வந்து ஒரு கொதி வர அளவு விட்டுருங்க. அதுக்கப்புறம் தேங்காய், பச்சை மிளகா, சோம்பு, பட்டை, கிராம்பு இது எல்லாத்தையும் நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி, உங்களுக்கு வேணும்னா கேஷ்யூ கூட ஆட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் ரிச்சாக இருக்கும் கிரேவி. ஸோ இதெல்லாம் வந்து அரைச்சி நல்லா நைஸாக அரைச்சிட்டு இதில் வந்து ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் உங்களுக்கு எவ்வளோ கிரேவி ரொம்ப திக்காக வேணும்னா தண்ணி சேர்க்க வேண்டாம், இல்லை கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தேவையான அளவு வாட்டர் வந்து ஆட் பண்ணி அதை வந்து நல்லா கொதித்து பச்சை வாசம் போகிற அளவு நல்லா கொதித்ததுக்கப்புறம் கொத்தமல்லி எல்லாம் தூவி இட்லியோடு சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். மறுநாள் மார்னிங் நான் வந்து ஆஃபீஸ் போகிற வேலை இருந்துச்சு. டியூஸ்டே நான் இப்போ ஆஃபீஸ் போவேன்றதுனால முதல் நாள் நைட்டே வந்து மோர் குழம்பு வந்து ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா தண்ணி விட்டுட்டு அதில் வந்து பூசணிக்காவை நல்லா கட் பண்ணி இந்த மாதிரி போட்டு மஞ்சப்பொடி, உப்பு போட்டு அதை வந்து கொஞ்சம் ஓரளவு வெந்ததுக்கப்புறமா அதில் வந்து தேங்காய், அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகா, ஜீரகம் இது மூணுத்தையும் நல்லா நைஸாக அரைச்சி அதில் கலந்து கொதிக்க விட்டுட்டு நல்லா கொதித்ததுக்கப்புறமே ஆஃப் பண்ணிவிட்டு தயிரை வந்து நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணி அதோட வந்து ஆட் பண்ணிக்கணும். லைக் அடுப்பு ஆனில் இருக்கும்போதே நீங்கள் தயிரை ஆட் பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி திரிஞ்ச மாதிரி ஆகிடும். அதனால் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் மிதமான சூட்டில் இருக்கும்போது ஆட் பண்ணிங்கன்னா அந்த தயிரை ஆட் பண்ணதுக்கு அப்புறமே வந்து கொஞ்சம் குழம்பு வந்து நமக்கு தண்ணி ஆற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, கடுகு, உளுத்தம்பருப்பு இதெல்லாம் தாளித்து கொட்டி, நான் தேங்காய் எண்ணெயில் தாளித்து கொட்டினதும் மோர் குழம்பு ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஹோப் யூ என்ஜாய்ட் அண்ட் லைக் த வீடியோ. தேங்க்யூ.